ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவை ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. இது 1 மணி நேரம் ஊறினதும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கோல்டன் கலர் வரும்போது நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.